வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப அழகாக ஒரு பூனம் சுடிதார் தாங்க பண்ண போகிறோம். இது தனித்தனியாக போட்டிருந்தேன். இப்போ ஒன்றா ஒரே வீடியோவில் கட்டிங் டிச்சிங் எல்லாம் ஒன்றா பார்க்கலாம் உங்களுக்கு. இப்போ இது 5.25 மீட்ரு சாரீ இருக்குது. இந்த சாரியில் 2 மீட்ரு சாலுக்கு எடுத்துக்கலாம். அந்த சாலுக்கு எடுக்கிறதுலே கைக்கும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 2 மீட்ரு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அழகான ஒரு டாப்ஸுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். மடித்து போட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அளந்து கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மீட்ரு தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சம் 3.25 இருக்கும் போதும் டாப்ஸ்க்கு. ஏன்னா கைக்கு நம்ம இதில் எடுக்க போகிறோம். அதனால் நல்ல பெரிய டாப்ஸ் கீழே கால் வரைக்கும் தாராளமாக போதும். 53 இன்ச்சு உயரம். இது மொத்த உயரம். லைனிங் தண்ணியில் அலசி போட்டிருக்கேன். இது 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எப்பயும் போல் லைனிங் இது டபுள் லைனிங் தான் கொடுக்க போகிறேன். 4ஆக மடித்து போட்டுக்குங்க. இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம். உயரம் பார்க்கலாம். உயரம் 15 வைக்கிறேன். சுற்றளவு 10. இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. உயரம் 15, சுற்றளவு 10. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. ஷோல்டர் 3 இன்ச்சு தான். ஆம்கோல் 7 இன்ச்சு வைக்கிறேன். கார்னர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க 4 இன்ச்சுக்கு. இப்போ தையலுக்கு விட்டுட்டு கீழேருந்து 1 இன்ச்சு, சைடில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம யூ ஷேப் போட்டுக்கலாம். ஆம்கோல் டு கீழே வரைக்கும் அந்த 1 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கொண்டு வந்துடுங்க. இடுப்பு பகுதி இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அழகாக வளைவாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இடுப்பு நமக்கு சுருக்கம் இல்லாமல் தொங்காமல் கரெக்டாக வரும். ஆம்கோல் கட் பண்ணிடலாம். அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ ஷோல்டர் கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் குறைஞ்சி கட் பண்ணிடுங்க. இது எஸ் சைஸுங்க. நல்ல உள்ளே துணி நிறைய விட்டு தான் தைக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக ஆம்கோல் குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு. இப்போ முடிஞ்சு இப்போ இருக்கிறத முக்கோணமாக மடித்து போட்டுக்கலாம். அதாவது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துட்டு உயரத்துக்கு எடுத்துக்கிட்டு உயரத்துக்கு 17 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அது ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃபினிஷ் பண்ண ஒட்டி பாருங்கள் இந்த டாப்ஸு. பதினேழு இன்ச்சு உயரம் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10லேன்னா அது போட்டு போட்டு அசிங்கமாக இருக்கும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. அதுக்கு நம்ம 15 தான் வச்சுருக்கோம். இந்த சுற்றளவு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. 22 இன்ச் இருக்குது. அதனால் போதும். நம்ம 20 தான் வச்சுருக்கோம். இப்போ இருக்கிறத முக்கோணமாக மடித்து போட்டுக்கோங்க. 2ஆக மடித்து முக்கோணமாக போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சாரியில் தைக்கிறதுக்கெலாம் பேண்ட்டு எது வேணாலும் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இது நகலாமல் இருக்க குண்டூசி அங்கங்கே குத்திக்கோங்க.
நல்லா அங்கங்கே குண்டூசி குத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நகலாமல் இருக்கும். ஏன்னா இதில் கொஞ்சம் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அதே மாதிரி நீங்கள் மே உயரத்துக்கு ஃபுல் வாயில் லைனிங் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து 1.25 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இது வந்து சும்மா சாதாரண காட்டனுக்கே உங்களுக்கு இழுவை கொடுக்கும். இது பூனம் மெட்டீரியலுங்க. நீங்கள் அதனால் வந்து கொஞ்சம் நல்லாவே 1.25 இன்ச்சுக்கு மேலே ஏற்றிடுங்க. எக்ஸ்ட்ரா அதே அளவு கட் பண்ணிட்டீங்க இல்லை 1 இன்ச்சு கம்மி பண்ணிட்டீங்கனாலுமே வந்து உங்களுக்கு ரொம்ப இழுவை கொடுக்கும். அதனால் 1.25 இன்ச்சு இப்போ நான் வரைகிறேன் பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் 1.25க்கு மேலே தான் இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இழுவை அதாவது இழுத்துக்கிட்டு இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு சைடில் வந்து அதிகமாக எக்ஸ்ட்ரா வராமல் இருக்கும். அதனால் அந்த இடம் மட்டும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. கீழ் உயரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் வந்து அதாவது 16 இன்ச் 15 இன்ச் 15 இன்ச் போக 1/2 இன்ச்சு தையலுக்கு போயிடும் இல்லையா, 15 போக மிச்சம் வந்து மொத்தத்துக்கு 53 வைக்கிறேங்க. இது கொஞ்சம் குட்டையான பொண்ணு தான். உங்களுக்கு இது எவ்வளோ உயரம் கீழே தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு பொண்ணோட அளவு வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஹைட்டாக இருப்பாங்க, குட்டையாக இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சு நம்ம வந்து அம்பர்லா டாப்புக்கு நல்ல வளைவாக மார்க் போட்டுக்கலாம். ஏன்னா இதில் வரைகிறது வந்து நமக்கு மல்டி கலர்ன்றதுனால தெரியாது. நீங்கள் என்ன கலரில் வரைஞ்சிங்கனாலுமே வந்து பூனம் மெட்டீரியலுக்கு மட்டும் நமக்கு வரைகிறது வந்து தெரியாது. அதனால் நான் வெட்டுறதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. அடையாளப்படுத்திக்கலாம். இல்லை காற்று வேறு வருதுங்க. இப்போ இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலாம். கீழே கட் பண்ணிக்கலாம். வரைஞ்சது போல் ஒரே அளவாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கையெல்லாம் வந்து நம்ம மேலே போய் மிஷினில் தைக்கிறப்ப கட் பண்ணிக்கலாம். லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து நான் 3 மீட்டர் எடுத்திருக்கேன். 3 இல்லைன்னா 3 எடுத்துக்கோங்க. அதுக்கு கம்மியாக எடுத்துடாதீங்க. ஏன்னா கைக்கு வேணும், மேல் உயரத்துக்கு வேணும். 3 இல்லைன்னா 3 எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக கீழே கால் வரைக்கும் கொடுக்கணும் லைனிங். இப்போ மேல் உயரத்துக்கு எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி எடுத்துருங்க. 17 இன்ச் வச்சு கட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து கைக்கு எடுத்துக்கலாம். இப்போ கைக்கு மடித்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு மீதி இருக்கிறத முக்கோணமாக மடித்து நம்ம அதே அளவாக கட் பண்ணிக்கலாம். பிகினர்ஸ்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே லைனிங் எடுத்துக்கோங்க. 4 மீட்டராக கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க தைக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தைக்க தெரியும். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே லைனிங் எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுலேருந்து தான் நம்ம மேலே கொஞ்சம் மேலே ஏற்றி வரைஞ்சிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பூனம்ன்றதுனால நமக்கு நல்லாவே இழுவை கொடுக்கும். கீழே நீங்கள் டாப்ஸுக்கு வந்து எடுத்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கோங்க, 1 இன்ச். ஏன்னா டாப்ஸுக்கு வந்து நம்ம வந்து சிக்சாக் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம உருட்டி அடிக்க போகிறோம். அதனால் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே வச்சுக்கோங்க. அளவு வந்து கீழே உள்ள அளவு வந்து அந்த பொண்ணுடைய அளவு என்னவோ அதுதான் நீங்கள் வைக்கணும். அதனால் வந்துட்டு கரெக்டாக அளந்து, அதாவது
ஷோல்டர்லேருந்து கீழே கால் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மேலே வந்து 15.5 இன்ச்சு போகும், கீழே கால்குலேட் பண்ணி எவ்வளோ வருதோ அந்த வச்சுக்கோங்க. இப்போ சைடில் கட் பண்ணி விட்டுட்டு நம்ம தைக்க போகலாம். இப்போ வந்து நம்ம எவ்வளோ லேஸாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து கீழே வந்து கொஞ்சம் 10ல் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக லைனிங் கொடுத்து தைச்சிட்டேன். கீழே மட்டும் டாப்புக்கு, அதாவது ஸ்கர்ட்டுக்கு வந்து லைனிங் கொடுத்து 10க்கு விட்டு போட்டேன். இப்போ கழுத்து கட் பண்ணிடலாம். கழுத்து வந்து 5.5 இன்ச்சு பேக் சைடு, அஞ்சரை இன்ச் வச்சு கட் பண்ணிக்கோங்க. முன்னாடி வந்து அதே அளவு தான், ஏன்னா 5.5க்கு மேலே வைக்க வேணாம். ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக வளைச்சி விடுங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் இறங்கும் உங்களுக்கு நல்லாவே, அதனால் வந்து 5.5க்கு மேலே வைக்க வேணாம். ரொம்ப ஹைட்டாக இருக்காங்கன்னு வேணால் 5.25 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து லைனிங்கில் வச்சு ஃபுல் வாயில் வந்து ஒரு தையல் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் வந்து நமக்கு சன்க்ரேப் கிளாத் வரணும். மேலே தான் வந்து உங்களுக்கு ஃபுல் வாயில் வரும், இல்லை லைனிங்கோ எது கொடுக்குறீங்களோ அது போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து பிள்ளைங்க வந்து சால் போடாமல் கூட அப்படியே போட்டுக்குதுங்க. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் டபுள் லைனிங் போட்டோம். ஏன்னா பூனம் கிளாத்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க, அது ரொம்ப லேஸாக இருக்கும். அது சிங்கிள் லைனிங் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியும். அதனால டபுள் லைனிங் போட்டுருங்க. அமௌண்ட்டு வேணால் நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோங்க உங்கள் கஸ்டமர்கிட்ட. எட்ஜிலே தையல் போட்டு 2வது தையல் போட்டுடலாம். ஏன்னா இது பார்க்க தான் ரொம்ப இதாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், செம்ம அழகாக இருக்கும் ட்ரெஸ்ஸு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ தையல் நிப்பாட்டிட்டு அப்படியே கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்பிடுங்க. இதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அங்கங்கே அழகாக கட் பண்ணிடுங்க. இப்போ திருப்பி எட்ஜில் தையல் போட்டுடலாம். காட்டனுக்குலாம் ஈஸியாக வந்துடும், இந்த மாதிரி கிளாத்துக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா எட்ஜ்லேயே தையல் போடுங்க. நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா கரெக்டாக வச்சு போடுங்க. அப்போ தான் ஷேப் வந்து சரியாக வரும். இதில் மெரூன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் மெரூன் கலரில் பைப்பிங் கொடுக்குறேன். லைட்டாக இழுத்து கொடுத்து அந்த தையல் மேலே தையல் போட்டுவாங்க. இப்போ கார்னரில் கட் பண்ணி விட்டு உருட்டி அடிக்கலாம். இப்போ இந்த கலர் வந்து அழகாக இருக்குது பாருங்கள், சேமாக இருக்குது. இப்போ நமக்கு இந்த வளைவுக்கிட்ட மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அமுக தையல் போட்டுக்கோங்க. நிப்பாட்டிட்டு திருப்பிட்டு 2 தையல் நம்ம போட்டுட்டோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எப்போயுமே பைப்பிங் வந்து தள்ளி வச்சு ஜாயின் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து 2 ஈவனாக வரும். அதுக்கப்புறமா அமுக தையல் போட்டுருங்க. இப்போ ஆம்கோல் பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ உருட்டி தைச்சிடலாம். ஆம்கோல் பைப்பிங் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரெடிமேடில் வாங்கின ட்ரெஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. அது மாதிரி கை ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், சுருக்கமே இருக்காது, ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ கை வந்து இதில் வந்து 20 இன்ச் இருக்குது. எனக்கு 20 இன்ச் வந்து சரியாக வரும். என்ன ஃபுல் ஹேண்டுன்றதுனால கரெக்டாக வரும் நமக்கு. இந்த மாதிரி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரணும். சரியாக இருக்குது. இதை கட் பண்ணி எடுத்துடலாம். சன்கிரேப்போட அகலம் வந்து 2 அந்த கரை டு கரை வந்து மடித்து போட்டிங்கன்னா அந்த லென்த்து வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல் ஹேண்டுக்கு சரியாக இருக்கும்.
அடையாளப்படுத்திடலாம். இப்போ விரித்து போட்டு முன்னாடி கை கட் பண்ணிடலாம். இப்போ முன்னாடிக்கு அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ வந்து சாலில் வந்து நான் அகலம் வந்து ஒரு 15 இன்ச் வச்சு நான் ஒரு ஓரத்தில் கட் பண்ணியிருக்கேன். மீதி இருக்கிறத நம்ம சாலுக்கு வச்சுக்கலாம். இப்போ லைனிங்லாம் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா கைக்கெலாம் சிங்கிள் லைனிங் தான். இதுக்கு மட்டும்தான் மேல் உயரத்துக்கு மட்டும்தான் முன்னாடி பின்னாடியும் டபுள் லைனிங் போடுவேன். கைக்கெலாம் வந்து சிங்கிள் தான். சன்கிரேப் அப்படியே ஒரு சிங்கிளாக போட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அது மேலேயே வச்சு தைச்சிட்டு வாங்க. நம்ம இப்படி தைக்கிறனால கையோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 2வது தையல் போட்டுடலாம். போட்டுட்டு இதை வந்து கீழே ஜாயின் பண்ணிடலாம். அடையாளப்படுத்திக்கோங்க. நான் ஸ்கர்ட்டுக்கும் அடையாளப்படுத்தியிருக்கேன். இப்போ நம்ம வச்சு தைக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நீங்கள் 1.25 இன்ச்சாவது மேலே ஏற்றி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சைடில் வந்து எக்ஸ்ட்ரா வராது. அப்படி இல்லைன்னா அதே அளவு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா வரும். நான் அப்படி வச்சு இங்கிட்டு 1/4 இன்ச்சு இங்கிட்டு 1/4 இன்ச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. 1/4 இன்ச்சுன்றதப்போ ஒன்றும் தெரியாது. அதிகமாக எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னா சைடில் வந்து அந்த ஃபினிஷிங் நீட்னஸ் போயிருங்க. அதனால தான் சொல்கிறேன், பூனோ மெட்டீரியலுக்கு வந்து கண்டிப்பாக 1.25 இன்ச்சு வந்து நீங்கள் மேலே ஏற்றியே மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த சாலுக்கு வந்து பார்டர் கொடுத்துடலாம். மெரூன் கலர் எடுத்திருக்கேன் இந்த பூ கலருக்கு. உங்கள்கிட்ட லேஸ் ஏதாவது இருந்தால் கூட வைக்கிங்க. நான் லேஸ் வைக்கலை, நான் பார்டர் சாரியில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி கொடுத்துட்டு போகிறேன். அதை மடித்து கரெக்டாக அந்த தையல் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அது மேலேயே வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து 2 பக்கம் நம்ம எப்படி மாற்றி போட்டாலும் உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியும். நீங்கள் எங்கிட்டு போட்டிங்கனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவசரத்துக்கு நம்ம வந்து திருப்பி போட்டாலும் 2 பக்கம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் ஒரு தையல் மேலே ஒரு தையல் விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு நேர் பீஸ் தான் 1.25 இன்ச் கட் பண்ணியிருக்கேன். கிராஸ் பீஸ் கிடையாது, நேர் பீஸ் தான். அதனால தான் உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். இப்போ 4 பக்கமும் நான் தைச்சிட்டேங்க பார்டரு. சாலுக்கு வந்து 4 பக்கம் பார்டர் வச்சாச்சு. வேணும்னா 2வது தையல் சைட்லேயும் போட்டுக்கலாம். இந்த பிசரெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு 2வது தையல் போடுங்க. சில பேர் கேட்பீங்க, சாரிலேயே சால் போட்டால் நல்லாயிருக்குமா, கான்ட்ராஸ்ட்டாக போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு. ஆனால் இப்போ ஃபேஷனே அது தாங்க. சாரீ சுடிதார் 2ம் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க. இப்போ முக்காலாம் அதுதான் ஃபேமஸாக, அதாவது எல்லா ஃபேஷனாக எல்லாருமே அதான் விரும்புகிறாங்க. அதனால் நல்லாயிருக்கும். இது பிடிக்காதுன்னா மெரூன் கலர் அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன கலர் காம்பினேஷன் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி சால் எடுத்துக்கோங்க. இது சூப்பராக இருக்கும், லேஸாக இருக்கும், நல்லா போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்டோன் பட்டன் வாங்கி வச்சுருக்கேன். இதை கம்மை வச்சு நான் ஒட்டி விட போகிறேன். ஹோல்ஸ் இருக்குது, தைச்சும் விடலாம். ஆனால் நான் இப்போதைக்கு ஒட்டி மட்டும் விட போகிறேன், ஏன்னா டைம் இல்லை. கொஞ்சம் கேப் விட்டு சுத்தனைக்கு சுற்றி ஒட்டி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கழுத்து ஃபுல்லாக நம்ம ஒட்டிடலாம். கீழே வந்து 3 கொடுத்துருக்கேன். ஒரு 3 பக்கம் வந்து மிச்சம் இருந்துச்சு, அது 3 நெட்டாக கொடுத்துருக்கேன். பேக் சைடு நாட்டுலாம் வச்சாச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு வந்து சிக்சாக் கொடுத்துர்லாங்க. இது சிக்சாக் தான் கொடுக்கணும், அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து சாரீ அப்படியே ஓரடைப்போம் இல்லையா மடித்து, அந்த மாதிரி அதனால் 3 மடித்து கொடுக்குறேன். அப்போ வந்து நல்ல திக்காகவும் அழகாகவும் வந்துச்சு சிக்சாக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்சாக் கொடுத்து இந்த இதை வந்து போடுறதுக்கு. இது வந்து 3 மடித்து சாரீக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீங்களோ அது மாதிரி கொடுங்க. சிங்கிளாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. இது கொஞ்சம் தின்னாகவும் அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நல்லா கீழே வந்து நல்லா ஃப்ரில்லாக அழகாக இருந்துச்சு.
பாருங்கள் தைச்சி முடிச்சிட்டேன். உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதான் சால். இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்றதை பாப்பா கடைசியாக போட்டு காமிச்சிடுவா. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பேக் சைடு நாட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவளுக்கு போட்டுட்டு எவ்வளோ சந்தோஷம்னு பாருங்கள். சைட்லேயும் நாட்டு வச்சுருக்கேன், பேக் சைடும் நாட்டு வச்சுருக்கேன். இந்த சால் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.